இஸ்லாமியர் வாக்குகளுக்காக ஒரு ஒரு ஃபைட்டை ஏற்படுத்துற மாதிரி, கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி, அரசியலை ஏற்படுத்துற மாதிரி காரணமே திமுக தான். இஸ்லாமியர் வாக்குகளுக்காக, சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக. அப்பதான் திமுக அதிக வாக்குகளை பெற முடியுங்கிற எண்ணத்தோட செயல்படுறாங்க. அப்ப இந்துக்களின் வாக்குகளை பெறுவதற்காகத்தான் நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைத்து சிஐஏவை ஆதரித்தீர்களா? இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஆதரிக்கிறீங்களா? என்ன சார் இது? என்ன பேச்சு இது சார்? இந்த இஸ்லாமுக்கு எல்லாம் நான் ஒன்று சொல்றேன் சார், இதை விட்டுருங்க. இங்கே இஸ்லாமிய நண்பர்களும் வந்திருக்கிறார்கள், தோல்ல துண்டு போட்டு திருநீர் அணிந்து சாமிக்கு மாலை போட்ட சாமிமார்கள் வந்திருக்கிறாங்க. சாமிமார்கள் மலைக்கு போகின்ற பொழுது, ஐயப்பனை தரிசிக்கின்ற பொழுது வாபர் சந்நிதிக்கும் சேர்ந்தே போவாங்க சார். அதான் சார் மத நல்லிணக்கம் சார். லக்கும் தீனுக்கும் மலியதீன், இது திருக்குரான். அவரவர் சமயம் அவரவருக்கு. இது நம்மாழ்வார் சொல்றார் சார். அவரவர் தமது அறிவறி வகை வகை, அவரவர் இறையவர் எனவடி அடைவார்கள், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் விதிவழி அடைய நின்றனரே நம்மாழ்வார். அவன் ஜாமி அவனுக்குடா எதுவும் பெருசுலடா சண்டை பிடிச்சாங்கடான்னு சொல்லி போயிருக்காங்க பெரியவங்க. ஒன்றது பேரூர், அதற்கு வழி ஆறுல திருமந்திரம். டேய், சொர்க்கம் பரலோகம் அது ஆளாளுக்கு பிரிச்சு வச்சிருக்கான். ஒண்ணுதான், ஆனா போற வழிதான் வேற வேற. ஒருத்தர் இஸ்லாத்துங்கிறாரு, ஒருத்தர் கிறிஸ்துவங்கிறாரு. நீ ஒண்ணு சொல்ற, சண்டை போடாம நல்லபடியா போய் சேருங்கடாங்கிறாங்க. எதுக்கு சண்டை? ஏன் சண்டைன்னு சார்? இது எப்படிப்பட்ட நாடுன்னா சார் தமிழ்நாடு. நீங்க பொம்பளை பிள்ளைக்கு, அதுவும் ஒரு ஹிந்து சகோதரி பெற்றெடுத்த பெண் குழந்தைக்கு யூனுஸ் என்ற ஒரு இஸ்லாமிய ஆணின் பெயரை வைத்தது தமிழ்நாடு. காரணம், சென்னை பெருமழை வெள்ளத்தின் பொழுது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த அந்த ஹிந்து சகோதரியை தன் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றியவன் ஒரு இஸ்லாமிய இளைஞன் யூனுஸ்.